ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, இயேசுவின் திரு இருதயத்தை ஆண்டவருடைய பாதத்திலே நிறைவான முறையிலே நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். புனித கிளேலியா அன்னையினுடைய நவநாளையும் நாம் இந்த மாலை பொழுதிலே இறைவனின் பாதத்திலே நிறைவாக ஒப்புக் கொடுப்போம். சுரண்டை லூர்து அருள்ராஜ் பத்மாவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக குழந்தைகள் பேரக்குழந்தைகள் அனைவரும் இறை அருளிலும் ஆசிரியரிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்திலே கிறிஸ்துவில் அருள் நிறைந்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் இறையருள் பெறுவதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் கருணைக்கும் ஜபத்திற்கும் முன்மாதிரியாக புனித கிளேலியாவை புனித கத்தோலிக்க திரு அவைக்கு தந்தீரே. உண்மையான பணிவு மற்றும் அன்பின் முன்மாதிரியான கிறிஸ்துவை பின்பற்றி நாங்களும் விண்ணக வீட்டிற்கு தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் உள்ளம் உன் பக்கம் திரும்பியுள்ளது. இறைவாக்கினர் ஓசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 1, 3 முதல் 4, மேலும் 8 முதல் 9. என் உள்ளம் உன் பக்கம் திரும்பியுள்ளது. இறைவாக்கினர் ஓசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 1, 3 முதல் 4, மேலும் 8 முதல் 9. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எப்பிராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே. அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் பிரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேலிருந்த நுகத்தை அகற்றினேன்.
அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்பிராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 8 முதல் 12, மேலும் 14 முதல் 19.
திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 3 முதல் 12, மேலும் 14 முதல் 19. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும், எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழி காலமாக மறைந்திருந்த இந்த மறைப்பொருளின் திட்டம் இன்னதென்று யாருக்கும் தெளிவுபடுத்தவும், இறை மக்கள் அனைவருக்குள்ளும் மிகவும் கடையனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல வகைகளில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுள் ஊழி காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கின்ற தந்தையிடம் நான் மன்றாடி வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும், அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீரம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 19வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. அன்று பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடும் செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாக பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகாது என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார்.
உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சாட்சி உண்மையானதே. அவர் உண்மையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது எனும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் நாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்னும் மறைநூல் கூறுகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாசகங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதய பெருவிழாவின் வாசகங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இரண்டாவது வாசகம் முக்கியமான மையமான இடத்தை பெறுகிறது. விண்ணிலும் மண்ணிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாக இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். குடும்பம் என்பது ஒன்றாக இருக்கிறது, அது ஒரு குடும்பமாகவே விளங்குகிறது என்று சொன்னால் அது ஏதோ தந்தையின் அருளால். பிரியமானவர்களே, அந்த தந்தையின் அருள் என்பது என்ன? விண்ணக தந்தையின் அருள். ஏனெனில் குடும்பங்கள், இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் சண்டை சச்சரவுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றன, அல்லது பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றன. அப்படி பிரச்சனையிலும் சண்டை சச்சரவிலும் ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அங்கே இந்த தந்தையின் அருளை தாண்டி வேறு ஏதோ ஒன்று உள்ளே புகுந்து விட்டது. எனவே பாருங்கள், நல்ல வசனம். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாக விளங்குவதற்கு காரணமாக இருக்கிறவர் நம் தந்தை கடவுள். அப்போ அந்த தந்தை கடவுளிடம் இருக்கிற எது இந்த குடும்பங்களை ஒருங்கே இணைக்கிறது? உண்மையாய், அன்பாய், உறவாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் இன்றைக்கு குடும்பங்களாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த தந்தை கடவுளிடம் இருக்கிற அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வலிமையும் ஆற்றலும் தம் தூய ஆவியார் வழியாக தந்தருள்வாராக. அறிவிற்கு அல்ல, மாறாக உள்ளத்திற்கு. உடலுக்கு அல்ல, மாறாக உள்ளத்திற்கு. நம்முடைய எண்ணங்களுக்கு அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்திற்கு ஆற்றல் பெற வேண்டும். மனம் இருந்தால்தான், உள்ளம் இணைந்தால்தான் குடும்பங்களாக இருக்கும். இரண்டு பேருடைய உள்ளம் ஒன்றுபடவில்லை என்றால் அந்த வீட்டிலே எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு சொத்து வசதிகள் இருந்தாலும், எத்துணை விதமான அலங்காரங்களுக்கான இதோ அழகு சாதனங்கள் இருந்தாலும், அல்லது அந்த வீட்டிலே என்னென்ன தேவையோ சுவை மிகுந்த, அறுசுவை அல்ல 6000 சுவை மிகுந்த உணவுகள் இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும், எல்லா வகையான செல்வமும் எல்லா வகையான செழிப்புகளும் இருந்தாலும், அந்த உள்ளம் அங்கே ஒட்டவில்லை என்றால், உள்ளம் ஒன்றுபடவில்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அந்த குடும்பம் உடைந்த குடும்பமாக, பிளவுபட்ட குடும்பமாக, அல்லது அங்கே சண்டை சச்சரவுகள் மிகுந்து அமைதி இல்லாத ஒரு பகைமையும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட குடும்பமாக இருக்கிறது. எனவே இந்த வசனத்தை, இந்த எபேசியருக்கு எழுதப்பட்ட கடிதத்தை தயவு செய்து ஒரு முறை வீட்டிலே எழுதி கூட வைத்துக் கொள்ளுங்கள். இதோ அத்தகைய குடும்பங்களாக இருப்பதற்கு காரணம் உங்கள் உள்ளத்திற்கு தூய ஆவியானவர் வழியாக ஆண்டவர் ஆற்றலை தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பவுல் ஜெபிக்கிறார். ஏன் இந்த திரு இருதய பெருவிழா மிக முக்கியம் என்று சொன்னால், இன்று ஒவ்வொருவருடைய இதயங்களும் இயேசுவின் இதயத்தை போல மாறுகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாக வாழும். அதனால தானே திரு இருதய ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது என்ன சொல்கிறோம்? இயேசுவே எங்களுடைய இதயங்களை உம்முடைய இதயங்களை போலாக்கும். அதுதான் திருக்குடும்ப ஜெபமாலை. எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த திருக்குடும்ப ஜெபமாலையை ஜெபிக்கிற பொழுது, இயேசுவே என்னுடைய இதயத்தை உம்முடைய இதயத்தை போலாக்கும், என் குழந்தையின் இதயத்தை உம்முடைய இதயத்தை போலாக்கும், என் வாழ்க்கை துணையின் இதயத்தை உம்முடைய இதயத்தை போலாக்கும். அந்த இதயம் வலிமையான இதயம், அந்த இதயம் அருள் நிறைந்த இதயம், அந்த இதயம் திறந்த இதயம்.
அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் வாசிக்கிறோம். கடைசியாக சிலுவையில் தொங்குகிற பொழுது கூட அங்கே விலாவில் ஈட்டியால் குத்துகிறார்கள். அந்த விலாவின் வழியாக அந்த இதயம் குத்தி திறக்கப்பட்டு அதிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் கடைசி சொட்டு கூட வழிந்து நிற்கிறது. எனவே நம்முடைய இதயங்கள் திறந்த இதயங்களாக, இயேசு திரு இருதய படம் பாருங்க, அவருடைய இதயம் திறந்த இதயம். இரண்டாவது, அந்த இதயம் காயப்பட்ட இதயம். பிரியமானவர்களே, இன்று சிறு காயங்களை கூட குடும்பங்களை முன்னிட்டு நம்முடைய இதயங்களில் ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? ஒரு சின்ன துன்பத்தை, சின்ன துயரத்தை பிறரை முன்னிட்டு. எனவே காயப்படாத இதயம் திரு இருதயமாக இருக்க முடியாது. திறக்கப்படாத இதயம் திரு இருதயமாக இருக்க முடியாது. முள்முடி சூடாத இதயம் திரு இருதயமாக இருக்க முடியாது. அன்பினால் பற்றி எரிந்து கொண்டிருக்காத இதயம் திரு இருதயமாக இருக்க முடியாது. இதயம் வலிமையான இதயம். எதனால்? அன்பினால் பற்றி எரிகின்ற ஒரு இதயம் இயேசுவினுடைய இதயம். பிரியமானவர்களே, யூதாஸ் உடன் இருந்தான், பேதுரு உடன் இருந்தார். ஏன்? எத்தனையோ மனிதர்கள், அவர் மீது கல்லெறிந்தவர்கள் கூட அவரோடு கூட்டத்திலே வந்தார்கள், இருந்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஏன்? அந்த படை வீரர்கள். ஆனால் இயேசுவின் இதயம் வலிமையான இதயமாக இருந்ததால் யாரையும் பகைக்கவில்லை. இயேசுவின் இதயம் மன்னிக்கின்ற இதயமாக இருந்தது. இயேசுவின் இதயம் தேடி போகின்ற இதயமாக இருந்தது. எனவே இந்த இதயம் ரொம்ப முக்கியம். எனவே அத்தகைய ஆற்றல் மிக்க, வல்லமை மிக்க ஒரு இதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வார். நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அப்போ இந்த இதயம் ஆண்டவர் இயேசுவின் இதயத்தை போல் மாற வேண்டும் என்றால் இயேசுவின் வாழ்வு வெற்றியான வாழ்வு. இயேசுவே முழு முதல் கடவுள். இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசுவின் வாழ்வு சிறந்த வாழ்வென்றால் என்னுடைய வாழ்வும் சிறந்த வாழ்வாய் மாறும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். இங்குதான் சிக்கல் ஏற்படுகிறது. இயேசு கடவுள், நல்லதுதான். ஆனால் அவரை போல் துன்பங்களை தாங்கிக் கொள்ள, சிலுவையை சுமக்க என்னுடைய உள்ளம் தயங்குகிறது. இயேசு சொன்னது போல், இதோ யார் ஒருவர் இடுக்கமான வாயில் வழியே நுழைகிறாரோ அவரே விண்ணக தந்தையினுடைய அருளை பெற்று நிலை வாழ்வை பெறுவார். எனவே இடுக்கமான வாயில் வழியே நுழைவதற்கு நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம். இடுக்கமான வாயில் தேவைதானா? சிலுவை சுமக்க வேண்டியும் என்பது தேவைதானா? நான் ஏன் சுமக்க வேண்டும்? 1000 கேள்விகள் வருகிறது அதை சுற்றி. நம்புகின்ற உள்ளத்தில் அதற்கு கேள்விக்கே இடம் கிடையாது. நான் கடவுளின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, என் இதயம் இயேசுவின் இதயத்தை போல் திரு இருதயமாய் மாறுவதற்காய் நான் இதோ இயேசு சொன்னதை கண்களை மூடிக்கொண்டு செய்கிறேன். அவ்வளோதான், வேறொன்றும் இல்லை. பிரியமானவர்களே, அடுத்து வரி, இதோ உங்கள் வாழ்வுக்கு அப்போ ஆணி வேறும் அடித்தளமுமாக எது அமைய வேண்டும்? அன்பே அமைய வேண்டும். இந்த அன்பு ஆணி வேறாக இருந்து, நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கை முறையாக இருந்து, நம்முடைய உள்ளம் வலிமை பெற்ற உள்ளமாக இருக்கிறது என்று சொன்னால் அது கம்ப்ளீட். இப்போ இதுக்கு வில்லன் யார்? ஆதாம் ஏவாள் ஆண்டவரோடு இருந்த பொழுது அவர்களுக்கு எதிரியாய், வில்லனாய் உள்ளே வந்து அவர்களை கடவுளிடமிருந்து பிடுங்கிவிட்ட, அடித்து விட்டது யார் என்றால், அடுத்த வரியை பாருங்க, இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம் ஆழவென்று உணர்ந்து கொள்ள, அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள. அறிவை தாண்டி, அறிவால் இதை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் இன்றைய உலகத்திலே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக். அறிவு என்றால் நாலேஜ் என்பதல்ல, லாஜிக். எனவே இந்த லாஜிக் என்றால், நீ என்னை அன்பு செய்தால் நானும் உன்னை அன்பு செய்வேன், நீ என்னை மதித்தால் நானும் உன்னை மதிப்பேன், நீ எனக்கு இப்படி இப்படி செய்தால் நான் உனக்கு இப்படி இப்படி செய்வேன், நீ இப்படி இப்படி நடந்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கை முறை இப்படி இப்படி நடந்து கொள்ளும். இதுதான் அறிவு, லாஜிக். என்ன லாஜிக்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னா, முன்னுக்கு பின் சரியாகவே ஒட்டி போகலையே. இல்லை, அவனே உன்னைய மதிக்கலை, உன்னைய கூப்பிடலை, உனக்கு பாசம் காட்டலை, நீ எதுக்காக காட்டணும்? அவசியம் என்ன? காரணம் கேட்டால் சொல்ல முடியுமா அவங்களால? யோசித்து பாருங்க. எனவே லாஜிக் என்று சொல்லப்படுவதில் தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருவரை நேசிக்க வேண்டும் என்றால் அவருக்கு இன்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும். ஒருவரை நான் மன்னிக்க வேண்டும் என்றால், ஃபாதர் மன்னிக்கிறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது ஃபாதர், நான் ரெடி ஃபாதர், அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, மன்னிச்சிருவோம் ஃபாதர்.
இதான் லாஜிக்கு. ஏன்னா அவன் கேட்காம நீங்கள் கொடுக்க முடியாதுல்ல. ஃபாதர் அவங்க கேட்காம நான் மன்னிச்சேன்னா என்னையை பற்றி அவங்களுக்கு என்ன நினைப்பு வரும்? என்னை கேவலமாக நினைக்க மாட்டாங்களா? என்னமோ நம்மளே எப்போ பார்த்தாலும் பின்னாடி இழந்து போகிற மாதிரியும் இறங்கி போகிற மாதிரியும் இருக்கும்போது நம்முடைய வேல்யூ அவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கேள்விகளுக்கு எல்லாமே அறிவு சார்ந்த கேள்விகள். இதுதான் லாஜிக் என்று சொல்லப்படுவது. என்னுடைய அன்பின் மதிப்பு தெரிய வேண்டும் என்றால், என்னுடைய மன்னிப்பின் மதிப்பு தெரிய வேண்டும் என்றால், என்னுடைய செயலின் அருமை மற்றவர்களுக்கு புரிய வேண்டும் என்றால் இஃப் கண்டிஷன் என்று சொல்வார்கள். இது இருந்தால், இப்படி இருந்தால், வந்தால், ஆனால். பிரியமானவர்களே, பவுல் இந்த எபேசியர் இது ஒரு 4 வசனத்திலே அவ்வளவு ரத்தின சுருக்கமாக அத்தனையும் உள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறார். கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர வேண்டும் என்றால் அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் ஒன்று இருக்கிறது. நமக்கு எல்லாத்தையும் அறிவால் தான் அறிந்து கொள்ள முடியும். இந்த தீ சுடும், ஆம், ஏனெனில் இது நெருப்பு. தொட்டு பார்த்தேன், எனக்கு அறிவு வந்தது சுடும் என்று. அல்லது என்னுடைய பெற்றோர் சொன்னார்கள் தொடாதே சுடும் என்று, ஏனெனில் இன்னொருவர் தொட்டார் அதை பார்த்தேன். இதெல்லாம் அறிவு, லாஜிக். அவனுக்கு சுட்டா எனக்கு சுடும், அப்படி இருந்தால் எனக்கும் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த லாஜிக்கல் மைண்டை தாண்டி ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது நம்பிக்கையின் ஆற்றல், அது வெளிப்பாடின் ஆற்றல், அது அன்பின் ஆற்றல். இந்த ஆற்றலால் நிரப்பப்பட்ட மனிதன் எந்நாளும் நிறைந்த மனதோடு அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி பெற்ற மனிதனாய், வளமையும் செழுமையும் பெற்ற மனிதனாய், நிறைவு பெற்ற மனிதனாய் மட்டுமல்ல, அந்த குடும்பம் முழுவதும் அப்படிப்பட்ட குடும்பமாகவும் இருக்கும். எனவே பிரியமானவர்களே, இந்த திருவிழா ரொம்ப முக்கியமான ஒரு பெருவிழா. திரு இருதயத்தை குறித்து இந்த வசனங்களை ஆழமாய் மீண்டும் ஒரு முறை தியானிப்போம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவாம். புனித கிளேலியா நினைவாக நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை கண்ணோக்குவீராக. புனித வியாகுல அன்னையை போல் உமது திருமகனின் பாடுகளில் எங்களையும் பங்காளிகளாக மாற்றுவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்பிற்குரிய அன்பினால் தம்மையே எங்களுக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும்
மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை புதுப்பித்தருளும். உண்மையான கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்த புனித கிளேலியாவை போல உமது கருணையால் எங்கள் இதயங்கள் பற்றி எறிவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக
உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அனைவரும் முழந்தால் படியிட்டு தூய கிளேலியா அன்னையினுடைய நவநாளை ஆண்டவருக்கு நாம் சிறப்பு செய்வோம்.